அன்பார்ந்த இறை சமூகமே, இந்த நற்செய்தியானது இயேசுவின் அழைப்பு. இந்த நற்செய்திப்படி அரசர் தம் மகனின் திருமண விருந்திற்கு உறவுகளை அழைக்கிறார். ஏனெனில் விருந்து என்பது தன் மகிழ்ச்சியை பிறருடன் பகிர்ந்து கொள்வது, அதாவது தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற பொன்மொழிக்கு ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் தன் சொந்த உறவுகள் விருந்தை புறக்கணித்ததைக் கண்டு வேதனை அடைகிறார். ஏனென்றால் அவர்கள் விருந்தை மட்டுமல்ல, தன்னையே புறக்கணித்து விட்டனர் என்பதே அவரது வேதனை. எனவே அரசன் வழியில் கண்ட நல்லோர் தீயோர் அனைவரையும் அழைப்பதை பார்க்கிறோம். எனவே இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் சொந்தமானவர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமண ஆடை இல்லாமல் இருந்தவர் யார் என்பவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் அழைப்பு புற அழைப்பு மட்டுமல்ல, அக அழைப்பு ஆகும். மனிதர்களாகிய நாம் அனைவரின் உள்ளத்திலும் இருவிதமான இயக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. 1. புறத்தை நோக்கிய இயக்கம். 2. அகத்தை நோக்கிய இயக்கம். புற இயக்கம் என்பது பிற மனிதர்களை நாடிச் செல்ல நம்மை தூண்டுகிறது. மற்றவரோடு நல்ல உறவை நாம் கட்டியெழுப்ப உந்தி தள்ளுகிறது. இறைவனையும் இயற்கையையும் பிறரையும் சார்ந்து வாழச் செய்கிறது. நம் பிறர் மைய செயல்பாடுகள் காரணமாய் இருப்பது. அகத்தை நோக்கிய இயக்கம் தனிமையில் அமர்ந்து தனக்குள் பயணம் செய்ய நம்மை தூண்டுகிறது. சுதந்திரத்தோடும் சுயமரியாதையோடும் வாழ நம்மை இயக்குகிறது. அகத்தின் ஆழத்தை அதிகப்படுத்த அழைக்கிறது. சுய நிறைவுள்ளவர்களாய் வாழ நம்மை தூண்டுகிறது. வாழ்வில் மகிழ்வு அல்லது நிறைவு என்பது இந்த அக மற்றும் புற ஆற்றல்களை சரியான விதத்தில் சமன் செய்வதில் அடங்கியிருக்கிறது. யாரெல்லாம் இந்த இயக்கங்களை சரியான முறையில் சமன் செய்ய முடிகின்றதோ அவர்களால் மட்டுமே ஆழமான அர்த்தமுள்ள உறவுகளை கட்டியெழுப்ப முடியும். தங்களுக்குள் நினைவை காண்பதோடு பிறருக்கும் அந்த நினைவை பகிர்ந்து கொடுக்க முடியும். அபரிமிதமான தன்னம்பிக்கையோடு வாழ முடியும். எனவே நாம் சிந்திப்போம். இயேசு தரும் முடிவில்லா மகிழ்ச்சியில் வாழப்போகிறோமா, இல்லை உலக துன்பத்தில் நிலைக்கப் போகிறோமா? இன்பமான இயேசுவின் விருந்தில் திருமண ஆடையாகிய இறைவார்த்தையை அணிந்து கொள்வோம். என்னாலும் மகிழ்ந்திருப்போம். ஆமேன்.